ஏன்னா அது வந்து எல்லா மதம் வருவதற்கு முன்பே ஹிந்து என்கின்ற வாழ்வியல் முறை வந்துருச்சு. ஹிந்து என்பது மதம் கிடையாது. எல்லோரையும் அரவணைத்து நேற்று ராமர் கோவிலுடைய பிரதிஷ்டை, பிராண பிரதிஷ்டை நடந்திருக்கு. அதனால் ஒருத்தர் கருத்து சொல்கிறாங்கக்கா, நான் பதில் கருத்து எதுக்குன்னே சொல்லணும். நாங்கள் எல்லோரையும் அரவணைத்து 1952 ஜனசங்க கட்சி காலத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி வந்ததிலிருந்து பொறுமையாக காத்திருந்து சட்டம் ஒரு பார்லிமெண்ட்டில் ஆக்ட் ஆஃப் லா கூட பண்ணலைங்கண்ணா, ஆர்டினன்ஸும் போடலை, உச்சநீதிமன்றத்திற்கு காத்திருந்து பொறுமையாக இதை செய்து டெமோக்ராட்டிக் மீன்ஸில் ஒரு ட்ரஸ்ட் அமைத்து நாட்டு மக்கள் எல்லோருக்கிட்டையும் பணம் கலெக்ட் பண்ணி 10 ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க, 25 கோடி ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. எல்லோரும் இணைந்து கட்டிய கோயில். இதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து கருத்து சொல்கிறேன், நான் என்ன சொல்ல முடியும்? என் வீட்டில் நான் விளக்கேற்றினேன், உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றல, உங்கள் பிரச்சனை அது. கருத்து சொல்கிறக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது? ஸோ அண்ணாமலை பேசினா பிஜேபி பேசினா நம்ம ஃபேமஸ் ஆயிடலான்னு சில பேர் புதுசாக கிளம்பியிருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் நான் கருத்து சொல்லினா அவங்கள ஃபேமஸ் ஆக்க விரும்பலை. அது அவருடைய கருத்தில் நான் சொன்னேன்னா, நாங்கள் சொன்னோமா? பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சா? ஒரு நிமிஷம், RSS சொல்லிச்சா?